ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை தை அமாவாசை. அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. அப்படி வைக்கிறது மூலயமா 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, தை கிருத்திகை, இது மாதிரி பல விரத நாட்களில் நம்ம சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாகும். என்னதான் நம்ம வீட்டில் அந்த பொருட்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்தாலும், நம்ம ஏற்கனவே அதிகமாக வச்சுருந்தாலும், முக்கியமான விசேஷ நாட்களில் குறைஞ்சது நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது சில மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் நம்ம வாங்கணும். அதுலேயும் இந்த வருஷம் தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமையில் வருது. அந்த ஒரு நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டுக்கு எல்லா விதமான செல்வத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா வெண் சங்கு. தை அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வர்றதால வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள். மகாலட்சுமிக்கு பிடித்த நபர் மகாவிஷ்ணு. இவங்க 2 பேருக்கும் பிடித்த இடம் பார்க்கடல். அப்படிப்பட்ட கடல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெண் சங்கு ஒன்றை நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், வெள்ளிக்கிழமையில் தை அமாவாசை வர்றதால வெள்ளிக்கிழமைக்கு உகந்த ஒரு பகவானாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சையை ஒரு 10 ரூபாய் கொடுத்தாத வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அது இன்னும் விசேஷம். உங்கள் வீட்டில் இது வரைக்கும் சுக்கிர திசையே இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் சுக்கிர திசை ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் வெண்கடுகு. கண் திருஷ்டியை போக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் தை அமாவாசை தினத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போட்டு அந்த சாம்பிராணியில் அந்த வெண்கடுகை போடலாம். இது வரைக்கும் உங்கள் மேலே பட்டிருந்த கண் திருஷ்டியெல்லாம் விலகி ஓடிடும். அடுத்தது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு. இது வரைக்கும் கல்லுப்பு நீங்கள் வீட்டில் அதிகமாக வச்சுருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 10 ரூபாய் பாக்கெட்டாவது வாங்கிட்டு வந்து அன்னைக்கு தினம் பூஜையில் வச்சுட்டு அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது வாசனை மலர். எந்த ஒரு மலராக இருந்தாலும் சரி, வாசனை மிகுந்த மலர்களில் மகாலட்சுமியோட அம்சம் இருக்கு. அதனால் ஏதாவது ஒரு வாசனை மலரை ஒரு 10 ரூபாய் முடிஞ்சால் ஒரு முழமாவது வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சுடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. அது கூட ஒரு டஜன் வளையல், மஞ்சள் குங்குமம், முடிந்தால் கிழங்கு மஞ்சளாக வாங்கிட்டு வந்து வைங்க. ஒரு தாலி கயிறு. இது எல்லாமே செட்டாகவே கடையில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் அதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாகவே தங்கிடுவாங்க. எந்த ஒரு வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்காங்களோ அந்த வீட்டில் எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிதாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான். கடைசியாக இந்த பொருள் வாங்க முடிஞ்சவங்க மட்டும் வாங்கலாம். அது என்ன பொருள் அப்படின்னா வெள்ளி நாணயம். இது கட்டாயம் இல்லை, என்னால் காசு கொடுத்து வெள்ளி நாணயம் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை தினத்தில், அதுவும் வளர்பிறை நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் தாராளமாக வெள்ளி நாணயத்தை வாங்கி வீட்டில் வைக்கலாம். வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு தை அமாவாசை தினத்தில் இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சவங்க எல்லா பொருளையும் கூட வாங்கலாம். வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.